மாணவர்களே, காலை வணக்கங்கள். நம்ம இப்போ கோபி பக்கத்தில் அத்தானி நோக்கி போயிட்டுருக்கோம். அதில் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்களேன். பச்சை பசேல்னு இந்த உலகம்தான், இந்த பூமி எவ்வளோ அழகாக மூடியிருக்காங்க பாருங்கள். பச்சை வண்ணமே, பச்சை வண்ணத்தில் அழகாக இருக்காங்க பாருங்களேன். பசுமை கண்களுக்கு விருந்து, கருத்துக்கு நிறைவு, மனசுக்கு மகிழ்ச்சி இல்லையா? இங்கே ஒரு சின்ன பாட்டு பாடலாமா? ஒரு கீர்த்தனை, ஒரு பாட்டு பாடிடுவோமா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன், இல்லை என்று சொல்லுவதே இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இல்லை என்று சொல்லுவதே இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். அல்லல் படும் துயரங்களை தீர்க்கின்றவன். அற்புதமான பாட்டு இல்லையா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. சந்தோஷம் முழுக்க இருக்குது. இந்த பச்சை எப்படி படர்ந்துருக்கோ அதுபோல் சந்தோஷமும் மனிதனை சுற்றி படர்ந்து இருக்கிற மாதிரி தான் பகவான் படைக்கிறார் எல்லாத்தையுமே. ஆனால் மனிதன் தான் எல்லாத்தையும் கடுத்து குட்டிச்சோறு பண்ணிக்கிறான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. எனக்கு அவன் கெடுதி பண்ணிட்டான், எங்கள் மாமா பண்ணிட்டாரு, எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க, எங்கள் அக்கா பண்ணிட்டாங்க. கிடையவே கிடையாது. அவனுக்கு கெடுதி அவனே பண்ணிக்கிறான். நம்முடைய வினைகள், நம்முடைய கர்மா, அதுதான் அவன்கள் வழியாக வருது அப்படிங்கிறது அதில் உண்மையான விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு கெடுதியை மற்றவங்களுக்கு செய்கிறீங்களோ அப்போ அதை சரி பண்ணுறதுக்கான விஷயம் யாரோ ஒருத்தர் மூலமாக வரணும் இல்லையா? அது உங்கள் தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். ஆக யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதனால தான் பகவான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, விதியை படைப்பவன், உன் விதியை தீர்மானிப்பவன் நீயே. நீ நல்லவனாக வரணும்னு நினச்சின்னா நல்லவனாக வருவேன், அதுக்கு நீ நல்ல செயல்களை செய்வேன். கெட்டவனாக தான் வருவேன் அப்படின்னா கெட்ட செயல்களை செய்வேன், கெட்டவனாகிடுவேன். ஸோ எல்லாமே நம்ம தான் காரணம். என்ன முந்தைய வினைகள் கொஞ்சம் பிடிக்கும், அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அதோட கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இருக்கக்கூடிய வினைகளை சரி பண்ணிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை சரியாகும். அதனால் நண்பர்களே வாருங்கள், வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். அதனால் வாழ்க்கையில் 7 நாள் இருந்ததுன்னா 5 நாட்களை உழைப்புக்குன்னு ஒதுக்குங்க. 2 நாளில் இயற்கையோடு இணையுங்க, ஆண்டவனை தரிசியுங்க, பொதுமக்களுக்கு நல்ல காரியங்களை செய்யுங்க, முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, என்ன இருக்கோ எடுத்து கொடுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல சிந்தனைகளை கொண்டு வாங்க. வாழ்க்கை சுபிக்ஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் பாருங்க. இப்போ இந்த பசுமையான இந்த வயல் போல உங்கள் வாழ்க்கையும் இந்த பசுமையாக இருக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நல்லதே விரும்பும் முருகானந்தன், நல்லதே விரும்பும் முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.